வணக்கம். ராஜா பேரன் நிஜமாவே இந்த பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பல வருஷமாக இருக்காருங்க. அவர் ஓப்பனாக சொல்ல போகிறேன், பெரிய டைகர் ஃபயர் மாதிரி பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க. சத்தியமாக இந்த சர்ச்சைக்கு அப்புறம் தான் அவர் பேர் ராஜா பேரன் எனக்கு தெரியும். அவர் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னு தெரியும். ஃபேஸ்புக் காலத்துலேருந்து இருக்கார், ரொம்ப ஃபேமஸ். அப்போதுலேருந்து அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவர் தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரால் பண்ணுறப்போ எங்கேயா பார்த்துப்போம். அப்படி அவரை பார்த்துருக்கேன். அவர் என்ன பேசுவார்லாம் தெரியும். பட் அவர் பேர் ராஜா பேரன் சொல்லிட்டு இந்த பிரச்சனையில் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் பின்தொடர்பாளர் வச்சிருக்காரு. அண்ட் ஃபேஸ்புக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. யூடியூப்லையும் நிறையா வீடியோஸ்லாம் போடுவார். ஸோ பேசிக்காக ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எலீச்சா ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்டடான இதெல்லாம் போட்டுட்டு ஃபிட்னஸ்க்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் விற்றுட்டு நாங்கள் சொல்கிறது தான் ஃபிட்னஸ்ஸு, இதை தாண்டி போயிட்டிங்கன்னா அந்த ஃபிட்னஸே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதற்குனே ஒரு தனி கூட்டம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு கூட்டம் உருவாகும் இல்லை, இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில். அப்படி பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி உலகம் அப்படி இருக்குது. ராஜா பேரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கேம் பண்ணிட்டார். அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்த தன்னோட உடம்பை காட்டி மற்றவங்க மனசுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க இவர் மேலே வச்ச அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ப்ராடக்ட் ஒன்று விற்று அதில் நிறைய பொய்கள்லாம் சொல்லி அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு எல்லா மக்களையும் ஏமாற்றியிருக்காரு. அதை பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அந்த டாக்டர் சில கருத்துக்களை ஆராய்ஞ்சு சொல்கிறாங்க. அதன் மூலியமாக தான் தெரியுது இந்த ராஜா பேரன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஃப்ராடு, ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாரு. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் அவர் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அங்கெல்லாம் அவர் தென்படவே கூடாது. சும்மா இந்த மாதிரி ஃபிட்னஸ் பற்றிலாம் பேசக்கூடாது. வர்றியா உடம்பு காட்டுறியா ஃபோட்டோ போட்டியாக போயிட்டே இருக்கணும். இந்த ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் ஹெல்த்தை பற்றி பேசுறது, பழக்கங்கள் பற்றி பேசலாம் இனிமேல் நீ பண்ணிடவே கூடாது. அதில் சில அரசியல் கருத்துக்கள்லாம் இனிமேல் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அவரை ஓட விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சோஷியல் மீடியா விட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸில் அவரை பற்றின ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தயாரித்து போட்டிருக்காங்க. அதுவும் மக்கள்கிட்டலாம் கொண்டு போய் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இனிமே இவர் வீடியோஸ்லாம் போட மாட்டார். நல்லா வேணும் அவருக்கு. அவர் பண்ண தப்புக்கு சரியான ஒரு தண்டனை தான் கிடச்சிருக்கு அப்படின்லாம் நான் பேசுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸாக மாறி அதற்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பாதையில் தான் சென்றுட்டு இருந்துச்சு. அது எப்படி எனக்கு தெரியும்னா, ஒரு ஃபிட்னஸ் கை அவன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக இருந்தான். அவன் என் கூட ஒரு இன்டர்வியூ நம்ம சேனல்லே இருக்கு, அதில் வேணா கூட நான் லிங்க் கீழே போடுறேன். அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ பியூட்டி சம்மந்தப்பட்டு ஒரு பொண்ணு பேசுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கான ப்ரொமோஷன்லாம் திருப்பியும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வரும். 4-5 ஒரு பிராண்ட், எனக்கு தெரியாது பிராண்ட்ஸ்லாம், அதனால் நான் சொல்ல முடியல, இல்லைனா சொல்லியிருப்பேன். அந்த கம்பெனிஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த கம்பெனிஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பியூட்டியை பற்றி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறையா பேசுறதுக்குலாம் வர்றப்போ இந்த பிராண்டு அவங்ககிட்டயும் போவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஆடியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால அந்த ஆடியன்ஸ் கவர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பியூட்டி பற்றி பேசுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஈகோ சிஸ்டமாக மாறுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்த்து ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்க கிட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து அவங்கள மட்டுமே பிஸ்னஸில் வச்சிருக்க மாதிரி இருப்பாங்க. காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு குரூப்பாக இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ பியூட்டியை பற்றி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தேவையில்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க சில விஷயங்களே இருக்குது, அதை நம்மளே செஞ்சுக்கலாம், அதை காசு செலவு பண்ண தேவையில்லை, அது எந்த கம்பெனிலையும் ஆர்டர் பண்ணி வாங்க தேவையில்லை, இதன் மூலிமா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது, இதுதான் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அதற்கு சில மக்கள்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இருக்கிற இந்த பியூட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, பியூட்டியை பற்றி பேசுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னடா ஏன் வயத்துலேயே மண்ணள்ளி போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிலாம் இல்லை, எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான பீப்புள், அவங்க தொழிலை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட விட்டுலாம். ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ நாள் அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து விளம்பரப்படுத்தி அதுக்கான காசும் கொடுத்தான்ல அந்த ப்ராடக்ட்டுக்காரன், அவன் சும்மா இருக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பாரு நீ எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டுருக்க, உனக்கு நான் இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன், என்னால் நீ வேறு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கு, எவ்வளோ வியூவர்ஸ்லாம் உனக்கு வந்திருக்காங்க, நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாத்துலேயுமே போயிட்டுருக்கு, ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்சர். இவன் நாடானா சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமடிங்கிறான், வீட்டிலே செஞ்சுக்கலான்றான், காசு கொடுக்க தேவையில்லைன்றான். அப்புறம் உனக்கு என்ன மரியாதைன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டோன்னே, ஏற்றி விடவே தேவையில்லை. ஆல்ரெடி பொறாமை அப்படிங்கிறது ஒரு மனிதன் மனசுக்குள்ளே ஈஸியாக விதைக்கப்படும். அது இன்ஃப்ளூயன்சர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய போட்டியே நடந்துட்டுருக்கு. இப்படி இந்த ப்ராடக்ட் விற்கிறவங்க தூண்டி விட்டாங்கன்னா போதும், ஏன்னா காசு வரும்ல தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து. இப்படி தான் பார்த்தீங்கன்னா டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்குள்ளே நிறைய ஸ்கேம்லாம் நடந்தது. அது சில பேர் வெளில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த டெக் இன்ஃப்ளூயன்சிங் இந்த ஃபீல்டுக்குள்ளே இவ்வளோ காசு பொருளுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக காசு இருக்குன்னு தெரியும், பட் இவ்வளோ காசு. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறாமையில் பொங்கி யார் அந்த இயற்கை வழியில் தங்களை அழகாக காட்டிக்கலாம்னு நினச்சாலும் அவன் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. செஞ்சு விடுறது மட்டும் இல்லாமல் அவன் பேசுறதுலாம் பொய், இதனால மேலே வழக்க தொடக்கலாம், அவனை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, அவன் ஒரு பொய்யான ஆள், இனிமேல் நீ வீடியோ போட்டேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே கார்னர் பண்ணுவாங்களா. அதே விஷயம் தான்
பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராஜா பேரன் அப்படின்றவருக்கும் வந்து நடக்குது. இவரை நான் எப்படி வந்து ஒரு கண்மூடித்தனமான ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என் கண்ணில் இவர் பண்ண அந்த வீடியோஸ்லாம் பட்டதே வந்து முழுக்க அந்த மாஸ்டர்பேஷன் பற்றியே வந்து நிறைய பேசுகிற மாதிரி வந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு 13லேருந்து 17 வரைக்கும் அந்த மாஸ்டர்பேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் கியூரியாசிட்டி இருந்துச்சு. இதனால் இது நல்லதா கெட்டதா, குழந்தையே பறக்காதமே, கொஞ்ச நாள் அது தீந்துருமாமே, ஐயோ அது மாதிரிலாம் வந்து நிறையா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நிறையா வந்து டவுட்ஸ்லாம் வந்து வந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த கியூரியாசிட்டியை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து கான்டென்ட்டும் போடுவாங்க. சில நேரத்தில் அது அவேர்னஸாக இருக்கிறப்போ வந்து அதை பற்றி எவ்வளோ தான் படிச்சிட போகிறோம் சொல்லுங்களேன். அதை நம்ம வந்து தேடி அதை மாஸ்டர்பேஷன் பார்த்தீங்கன்னா மித்ஸ் ஃபேக்ட்ஸை படிச்சு முடிச்சுட்டு அது முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன விஷயம் தான் அது. பட் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வந்து அவருடைய காணொலிகள் ரீல்ஸ் நிறையா கண்ணில் பட்டு இருக்கும்போது இதை பற்றி இது மட்டும் தான் பேசுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தவறாக நினச்சிக்கிட்டேன். எனக்கு என்னென்னா மாஸ்டர்பேஷனோட பற்றி பேசி அவேர்னஸ் போடுறதுலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் தொடர்ந்து அதே விஷயத்தை பண்ணிட்டே இருக்கா போகிற அப்படின்னு சொல்லிட்டு நானே அவரை பற்றி வந்து நினச்சிக்கிட்டேன். பட் எனக்கு அப்புறம் தான் வந்து இப்போது இந்த நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவரோட பேஜ்லாம் வந்து போய் பார்த்தா அவர் நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஆனால் இன்னொரு விஷயமும் தெரியும், அவர் வந்து ஒரு தமிழ் தேசியத்தின் மேலே ஒரு நாட்டம் கொண்ட ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் தமிழர், இந்த மண்ணின் மைந்தன், அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட பேசுகிற டோன்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் நேற்று நான் ஃபுல்லாக பார்க்குறதுல அவர் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட தமிழ் மண் சார்ந்து, அரசியல் சார்ந்து, நம்மளோட மக்களோட நலன் சார்ந்து வந்து ஏதோ ஒரு அக்கறையோட ஒரு அண்ணன் மாதிரி வந்து பேசுகிறாரு. அவர் அட்வைஸ் பண்ணுற மாதிரியே வந்து பேசிட்டு இருந்தார் அவர். ஸோ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே ஒரு மாஸ்டர்பேஷன் பற்றி மட்டும் நிறைய விஷயம் போடுவார்னு. அப்புறம் இந்த நியூஸை பார்த்தோம்னா அந்த யானை கவலி அப்படிங்கிற மேட்ரே, அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்புறம் அது என்ன ரிசர்ச், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்தேன். முக்கியமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணி அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோ ஆபாசமாக அவர் அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டானுங்க. அது வந்து அவர் ரியாக்ட் ஆகி வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அதை குறித்தும் வந்து நிறைய விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டிருக்காரு. அதில் ரேண்ட்டும் பண்ணியிருக்காரு, திட்டியிருக்காரு. சில பேர்கிட்ட வந்து இஞ்சி அடிக்கிறப்போ வந்து அசிங்கமாக உங்களுக்குலாம் தெரியுதுன்னு போட்டிருக்கீங்களா, உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இஞ்சி வந்து அடிக்கிறப்போ உங்களுக்கு அப்படி தான் தோணுமான்லாம் வந்து கேட்டார். கொஞ்சம் அவர் ஏன்னா அவர் அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க ஒரு 2 நாள்லேயே. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு ஃபேக்ட்ஸாக. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் தயாரித்து விற்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே தன்னோட கார்டன் தோட்டத்துலேருந்து எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்னால மட்டும் இல்லாமல் அதை தயாரித்து விற்கிறதுக்கான ப்ராப்பரான லைசன்ஸு, சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழில் யார் வேணால் ஒரு லைசன்ஸும் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி தான் நம்ம ஊரில் சர்டிஃபிகேட்லாம் வந்து கொடுக்குறாங்கல்ல, லைசன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் லீகலாக அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதையும் காட்டிட்டார். அதில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என் மேலே என்ன பகை, நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. யாரை பார்த்து இவர் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் நம்மளோட பியூட்டி இன்ஃப்ளூயன்சஸ் அந்த ஒரு ஸ்டோரி சொன்னல, அந்த மேட்டர் திருப்பி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகணுமே. ஸோ இந்த ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து இன்டர்வியூவில் பேசினான்னு சொல்ல, அவன் சொன்னால் இது ஒரு தனி உலகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஜிம் வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இன்றைக்கி தடிக்கு விழுந்தா ஜிம்மு, ஒரே ஏரியாலே 4 ஜிம்மு இருக்குது. ஆனால் 4 ஜிம்மு வந்து பார்த்திங்கன்னா மூடாமல் ஓடுதுன்னா இன்றைக்கி ஜிம்முக்கு போகிற ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆட்கள் அதிகமாக இருக்காங்களோ இல்லையோ, அந்த இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதை வச்சு அந்த ஜிம்மும் வந்து பார்த்திங்கன்னா தங்களை ஓட்டிக்கிறதுக்காக ஒரு தொழிலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஜிம் ஃபீஸ் அப்படிங்கிறது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் இல்லை. இதை சுற்றி வந்து இந்த ஈகோ சிஸ்டம் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது என்னென்னா சப்ளிமெண்ட்ஸ், ப்ரோட்டீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை, அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டிராய்ட்ஸ், இது வந்து ஒரு தனி ஒரு உலகமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்காக இந்த கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜிம் கோச்சஸ்ஸு, அந்த ஜிம்மை நடத்துகிறவங்க எல்லார் மூலியமாகவும் இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக பண்ணி மக்கள்கிட்ட தள்ளிட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சாமி மரத்தை 3 வாட்டி சுற்றி பார்த்துட்டு வயிற்றை தொட்டு பார்த்தா குழந்தை பிறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. சாமி உடனே வேணுனே வயிற்றை தொட்டு பார்த்தா எப்படியா ப்ரெக்னென்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மாதிரி ஜிம் போகிறவங்களோட மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்து ஒல்லியாயிடும், சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி உடம்பு வந்துடும், சீக்கிரமாக எனக்கு இந்த இடத்துல மசில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறத கரெக்டாக இந்த மாதிரியான ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமாக யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது, இதே மாதிரி ஈகோ சிஸ்டமில் சில ப்ராடக்ட்ஸை இந்த யாரெல்லாம் ஜிம்முக்கு போகிறாங்களோ அவங்ககிட்ட தள்ளிட்டே இருக்குது. குறிப்பாக ஃபிட்னஸ் மேலே யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்க மைண்டை வந்து குழப்பிட்டே இருக்கிறது. நம்ம ராஜா பேரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உடைக்கிற மாதிரி நிறைய மித்தை வந்து பஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கட்டுமஸ்தான உடம்பு எனக்கு இருக்குது, அதை வந்து நான் எப்படி கொண்டு வந்து தெரியுமா, அவன் சொன்ன மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த கெமிக்கலில் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து உடம்புக்குள்ளே வந்து போட்டுக்காத, அதுக்கு நீ நிறையா காசும் செலவு பண்ணாத. இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து நம்மளே தயாரிச்சிக்கிறது, இந்த மாதிரி வாங்குறப்போ இல்லை இந்த மாதிரி இயற்கை சார்ந்த செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் மாறுறாரு. அது ஒன்றும் தப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அது இயற்கை சார்ந்த விஷயங்களே ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு.
அதையும் தாண்டி இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஈகோ சிஸ்டமில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டச்சு எதிர்த்து வந்து பேசிகிட்டே இருக்காரு. இது இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. எப்படா மாட்டுவாருன்னு பார்த்துட்டே இருந்திருக்காங்க போல. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் சேனல் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு லவ் அண்ட் ஹேட் ரெண்டுமே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப மசாலாவான விஷயமா மாற்றி இன்றைக்கி மற்ற சேனலுமே இதை பார்த்து வந்து கெட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் சில நேரங்களில் வந்து எவனாலும் அடிக்கணுமோ அவனெல்லாம் வச்சு செஞ்சு அடித்து முடிச்சு விட்ருக்காங்க. அவனோட திமிரு கொட்டத்தை முடிச்சு விட்ருக்காங்க பல யூடியூபர்களே. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில நல்லதோ செஞ்சுருக்காங்க, கெட்டதோ செஞ்சுருக்காங்க மாதிரி தான் அந்த சேனல் மேலே நம்மளுக்கு ஒரு பார்வை. ஆனால் நேத்தி பாலிமர் சேனல் செஞ்சது அப்படிங்கிறது சுத்தமாக நியாயமே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் பேசினதில் ஒரு ரீல்லேருந்து ஒரு பகுதி, இன்னொரு ரீல்லேருந்து இன்னொரு பகுதியும் எடுத்து வெட்டி போட்டு முழுக்க ஒரு டாக்டர் ஏதோ சொல்லிட்டாங்களாம். அப்போ டாக்டர் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலான ஒரு டாக் கூட இல்லை. அவங்க வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிறத எடுத்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இவ்வளோ நாள் அவர் சேர்த்து வச்ச இந்த ஃபாலோவர்ஸ் பேர் எல்லாரையுமே வந்து ரொம்ப கெடுத்து விடுற மாதிரி அசிங்கமாக அந்த யானை கவலி மேட்டரை ரொம்ப ஒரு சீப்பான விஷயம் மாதிரி ட்ரீட் பண்ணி போட்டாங்க. பாலிமர் நியூஸ்ன்றது டிவியில் மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் அந்த வீடியோ பரவி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு பாதகம் ஏற்பட்டு இதான் சான்ஸ்னு அங்கே தான் நம்ம ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ள எல்லாருமே வந்து இவர் மேலே பொறாமையில் அடின்னு அடிக்கிறாங்க. நான் வந்து ஏதோ வந்து ஸ்டீரியோடைப் பண்ணுற சொல்லணும்னு நினச்சிக்கோங்க. ஒன்று இவர் வந்து இயற்கை சார்ந்து பேசுறது, இன்னொன்று இவர் ஒரு தமிழர், இன்னொன்று இவர் வந்து தமிழ் தேசியம் சார்ந்து இருக்க மாதிரியே ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இவரை கார்னர் பண்ணி முழுக்க இவரோட பேரை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவர் கான்டென்ட் போஸ்ட் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி கார்னர் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி வந்து நடக்குது. ஒரு பக்கம் வந்து பாலிமர் நியூஸ் செஞ்சது, அந்த வீடியோ போட்டது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் மீடியாவில் இவரை வந்து அதாவது சோஷியல் மீடியாவில் இவர் போட்டு வந்து கிரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் அதுக்கப்புறம் வந்து தாண்டி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதற்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது, இது எல்லாமே வந்து சாதாரணமாக வந்து நடக்கலை அப்படிங்கிற சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவரை முழுக்க புனிதப்படுத்தி அவர் சொல்கிறது எல்லாமே சரி, அவர் செய்கிறது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல அவருக்கு வந்து நம்ம வந்து துதிபாடலை. ஆனால் இப்படி ஒரு ரொம்ப கேவலமான விஷயம் நிறைய பேர் செஞ்சுட்டே இருக்கான். பட் இப்படி வந்து பார்த்திங்கன்னா மண் சார்ந்து மக்கள் சார்ந்து ஒரு எளிய இடத்துலேருந்து வந்து நம்ம ஆட்கள் யாராக பேசினா சில பேருக்கு பொறுக்கலை, டைம் கிடச்சா அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இது மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவருக்கு நடந்தது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா அநீதி தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த வீடியோவின் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு சரியா இல்லை தவறா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.